இருந்து வந்துகிட்டே இருந்தா. அந்த ஆள் என்ன பின்தொடர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நான் முடிவு பண்ணேன். Why do you follow me? நான் சும்மா அப்படியே. ஓ, தமிழரா நீங்க? எதுக்காக என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க? அது இதோ இத இந்த ஹேர் கிளிப் என்னோடது. இத தரத்துக்காக தான் வந்தேன். உங்க தலையில இருந்து விழுந்துருச்சு. ஓ, இதுக்கு தானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏதாவது கிரிமினல் சார் போங்களோன்னு. இது டெல்லியாச்சே. இப்படிலாம் நீங்க சந்தேகப்படுவீங்களோன்னு நானும் பயந்தேன். அதனாலதான் கொஞ்சம் தயங்கினேன். ஓகே, தேங்க்யூ. நான் உங்க ரசிகன். இது வரைக்கும் உங்க ப்ரோக்ராம் எதையும் நான் மிஸ் பண்ணதே இல்ல. உங்க பேர் என்ன? ரமேஷ். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ். இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல? இருக்கு, வரீங்களா? நிச்சயமா உங்க பாட்டை கேட்க வருவேன். அப்படின்னா என் கெஸ்ட் வந்துருங்க. பை. தேங்க்யூ. ப்ளீஸ் கம். உட்காருங்க. யாரா அது? மெர்லின் தானே? அவங்களே தான். வாங்கடா, நம்ம போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ மேடம், how are you? I'm fine. மேடம், நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ். மேடம், நீங்க தாஜ்ல தானே தங்கி இருக்கீங்க? Yes. கம், ப்ளீஸ் ஹேவ் சம்திங் வித் அஸ் மேடம். No, no, இப்போ ஒன்றும் வேண்டாம். I'm sorry, please. மேடம், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் நீங்க எங்களோட வரணும். No, please. ப்ளீஸ் மேடம், வந்தே ஆகணும். Sorry. உங்களை தொடலாமா மேடம்? வாட்ஸ் திஸ்? எனி ப்ராப்ளம்? Hey, ரமேஷ். Who are you? நீ யாரா? Out. ஏய், யாரா Out, பேசுற? போங்கடா. ஏய், போங்கடா. போங்கடான்னு சொல்றேன்ல. ஃபேன்ஸா? டீசன்ட்டா பிஹேவ் பண்ண கத்துக்கங்கடா. போங்கடா. போங்கடா. Hey, what's the problem? Tell me. Hey, cool down, cool down. Cool down, please. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என் ஃபேன்ஸை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அதுல குறுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னோட ப்ரொஃபஷன் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். அதையெல்லாம் அனுசரிச்சு தான் போகணும். என் ப்ரொஃபஷன் தான் எனக்கு எல்லாம். மை காட், மை மதர். என்ன இருந்தாலும் நீங்க உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. I'm sorry. எடுனா நான் போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். அதை செய்யுங்க முதல்ல. பொறுக்கி ராஸ்கல், அவன் எனக்கு சொந்தம்டா. அவனை பார்க்கிறவங்களோட கண்ணை நான் நோண்டி எடுத்துருவேன். Please arrange me a taxi.
மெர்லின், நான் தான் ரமேஷ். எதிர்பாராத விதமா நடக்கக்கூடாது நடந்து போச்சு. என்னால் அந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்காக நான் வைக்கப்படுறேன். தயவு செஞ்சு நடந்ததை எல்லாம் மறந்துடுங்க. இனி இந்த மாதிரி நடக்காது. பிளீஸ், நீங்க என்ன முரடனை மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. ரமேஷ், இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பூத்துல இருந்து. நான் மேல வந்தப்ப காரிடார்ல போலீஸ்காரங்களோட நீங்க பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப பக்கத்துல தான் நானும் இருந்தேன். ஒரு ஒரு ரெட் கலர் நைட்டி தானே நீங்க போட்டிருந்தீங்க மெர்லின்? ஆனா அதுக்கு பின்னால 2 ஹூக்கு போட நீங்க மறந்துட்டீங்க. எதுவா இருந்தாலும் நான் இனிமே உங்களை பின்தொடர்ந்து பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ வர மாட்டேன். ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங். குட் பை. Marlon Fernandez, passenger to Bombay, please contact enquiry counter immediately. I repeat, Marlon Fernandez, passenger to Bombay, please report to the enquiry counter immediately. I'm Merlin Fernandez. Yeah, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ மெர்லின், நான் ரமேஷ் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க இங்கிருந்து புறப்பட போறீங்கன்னு தெரிஞ்சது. நேர்ல வந்து உங்களுக்கு குட் பை சொல்லணும் ஆசையா இருக்கு. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. நான் நேர்ல வந்து உங்களை பார்க்க போறேன். ப்ளீஸ். ரமேஷ், இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். உங்க இடது பக்கத்துல இருக்கிற புக் ஸ்டால்ல இருந்து பேசுறேன். மெர்லின், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. தயவு பண்ணி நம்புங்க. உங்க மேல வச்சிருக்கிற அன்பால தான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டேன். இனி அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இது சத்தியம். உங்க முன்னாடி வராம இருக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறேன் மெர்லின். ஆனா என்ன வெறுத்துறாதீங்க. என் மேல கொஞ்சம் அன்பு காட்டுங்க. நேத்து நான் தூங்கவே இல்லை மெர்லின். இதோ எல்லாருமே சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க. நானும் தையல் போட்டுக்கிட்டேன். ரொம்ப வலிக்குது. இவன் ஆளு டேஞ்சரானவனா இருக்கானே. இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இதையெல்லாம் கேட்டா ஒரு பயங்கர இன்டர்நேஷனல் கிரிமினலோட ஸ்மெல் அடிக்குது. இல்லைன்னா அந்த பையன் நிச்சயமா ஒரு கிறுக்கனா தான் இருக்கணும். அது சரி, அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து இனிமே உங்களை சந்திக்க மாட்டேன்னு தானே அவன் சொன்னான்? ஆமா. உங்களை அவன் அதுக்கப்புறம் சந்திச்சானா? சந்திச்சான். அன்னைக்கு ஈவினிங்கே பாம்பேக்கு வந்திருந்தா. பாம்பேல அது ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபங்க்ஷனா இருந்தது. 7 ஸ்டாரோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மதிமயங்கி பாடினோம். மெய் மறந்தா